Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல எக்ஸாமுக்கு எப்படி சிம்பிளாக ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப ப்ரெசன்டேஷன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமானது பார்த்திங்கன்னா, கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்ட் ஏ நல்லா தெரியுதா, பார்ட் பி நல்லா தெரியுதா, பார்ட் சி நல்லா தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸில் 3மே நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் 10 மார்க்லேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை 2 மார்க்ஸில் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னா 2 மார்க்ஸ்லேருந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணி எழுதாமல் 2 மார்க்கில் கை வச்சிங்கன்னா எல்லா 2 மார்க்ஸையும் எழுதிட்டு அடுத்து வந்து 5 மார்க் 6 மார்க்குக்கு போங்க, அதுக்கப்புறம் 10 மார்க்குக்கு போங்க. இது போல் எந்த செக்ஷன் நல்லா தெரியுதோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 2 மார்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, செக்ஷன் ஏல வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டாப்பில் வந்து செக்ஷன் ஏன்னு போட்டுக்கோங்க. ஸோ கொஷின் நம்பரை பார்த்தீங்கன்னா மார்ஜினுக்கு வெளியே போடுங்க, மார்ஜினுக்குள்ளே எதுவும் போட்டாதீங்க. ஸோ மார்ஜினுக்கு வெளியே 1 2 3 4 அது போல் வந்து நம்பர் போட்டுகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 12 கொஷினில் இனி 10 எழுதுனா போதும், 2 மார்க். அது போல் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கோடு போட்ட பேப்பராக தான் கொடுப்பாங்க, ரூல்டு ஷீட்டாக தான் வரும். இது போல் அன்ரூல்டு ஷீட்டாக வராது. ஸோ நீங்கள் அங்கே இருக்க கோடில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஷினே வந்து அப்படியே வந்து நீங்கள் ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போடாமல் எழுதாதீங்க. ஸோ இருக்க கொஷினை அப்படியே ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து பிளாக்ல வந்து ஹெட்டிங் போடுங்க, ப்ளூவில் வந்து ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரியும் எழுதலாம். அதே போல் ப்ரௌன் வயலட் ஸ்டிக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பிங்க்கு ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பாயிண்ட்ஸ் போடுறதுக்கோ ஆரோ மார்க் போடுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் போட்டு காட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே பேராகிராஃபாக எழுதாதீங்க, பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க. 2 மார்க்னா ஒரு பேஜுக்கு நீங்கள் 2 மார்க் எழுதுனா போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து நீங்கள் 2 கொஷின் எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். 2 மார்க்குக்கு ஒரு ஹாஃப் பேஜ் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதினாலே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்பவும் நீங்கள் 1 பேஜுக்குலாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. மேக்ஸ்னால் ரொம்ப 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்லேயே ஆன்சர் வரும். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வருதோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கும் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டு முடிங்க. நீங்கள் 10 மார்க் கொஷின்லாம் எழுதுறீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 4 to 5 பேஜஸ் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகும். படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் எல்லாமே நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க, கான்செப்டாக மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே கூட எழுதலாம். ஸோ இது போல் ஏரோ மார்க்லாம் போட்டு நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதுங்க. பேப்பர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 10 மார்க் கொஷினுக்குலாம் நிறைய டயக்ராம்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹாஃப் பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஏதாச்சும் ஒரு டைப் கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த டைப்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதையே வந்து ஒரு டயக்ராமாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ பேப்பரும் ஃபில் ஆகும், பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இது போல் சிம்பிள் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கொஷினையுமே ஷஃபில் பண்ணி எழுதாதீங்க. 2 மார்க்ஸில் ஒரு 5 2 மார்க், ஒரு 10 மார்க், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 2 2 மார்க், அது போல் நீங்கள் ஷஃபில் பண்ணி எழுதாதீங்க. ஒரு செக்ஷனில் கை வச்சா அந்த செக்ஷனை முடிச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்து வாங்க. ரொம்ப முக்கியமானது, எந்த கொஷினுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லா 2 மார்க்ஸையுமே அட்டன் பண்ணுங்கள். அதே போல் 10 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டட் கண்டென்ட்டை ஒரு 2-3 பேஜுக்காவது எழுதி வச்சுட்டு வாங்க. எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல் சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி எழுதினீங்கனாலே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு இவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் எழுதும் போதே வந்து பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க. ஒரு கொஷினுக்கும் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் கோடு போடுங்க. இந்த 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ டைம் இருக்கவங்க நல்லாவே ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.